தேர்ட் பிளேஸில் சேஜ் மோடு தான் இருக்குது. இந்த சேஜ் மோட்லேயே பல விதமான சேஜ் மோட் இருக்குது. ஸ்னேக் சேஜ் மோட், டோட் சேஜ் மோட், நம்ம அஷிராமா யூஸ் பண்ணுற பேரே இல்லாத சேஜ் மோட், அப்படி இப்படின்னு நிறைய சேஜ் மோட் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட இந்த சேஜ் மோடை யூஸ் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நேச்சர்லேருந்து சக்கரா அப்சர்வ் பண்ணி ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் நேச்சர் இந்த 3 சக்கராவுமே ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் செஞ்சுட்ஸ் உருவாகும். அப்படி இந்த 3 சக்கராவுமே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலும் சேஜ் மோட மாஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜிராய் சென்சே. நம்ம ஜிராய் சென்சே என்னதான் இந்த 3 சக்கராவுமே கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருந்தாலும் அவரால் சேஜ் மோட மாஸ்டர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சக்கரா கண்ட்ரோலிங்கில் ஒரு பீஸ்ட் தான் நம்ம ஜிராய் சென்சே. அப்படியாப்பட்ட அவராலேயே முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான ஒன்று தான் இந்த சேஜ் மோட். ஆனால் அப்படியாப்பட்ட சேஜ் மோடை யூஸ் பண்ணி தான் நம்ம நருட்டோ பெயினவே டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அஷிராமாவும் சேஜ் மோட